சாமுவேலன் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரி ஆகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு என்ன இல்லை, தடை இல்லை. There is no limitation for this God. ஆண்டவருக்கு என்ன இல்லை, பகலம் பாச ஆண்டவருக்கு தடை இல்லை. உன்னை விடுதலையாக்க நம் ஆண்டவருக்கு தடை இல்லை. எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் உனக்காக அவர் செய்ய இருக்கிறத உனக்கு அவர் செய்வார். உனக்காக இந்த ஆண்டவர் ஒரு காரியம் அவர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசிக்கிறாயா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். அல்லேலூயா. யோனத்தான் அவர் சொல்றார், he says his Lord will do something for us. இந்த ஆண்டவர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க ஆண்டவருக்கு என்ன இல்லை, அவருக்கு தடையே இல்லை. எது வேணாலும் இந்த ஆண்டவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, டோன்ட் யூ எவர் லூஸ் கான்ஃபிடென்ஸ் இன் திஸ் காட். இந்த ஆண்டவர் மீது உள்ள அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை ஒருபோதும் என்ன செஞ்சிடாத, இழந்து போகாத. உன் வாழ்க்கையில் நீ வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தைகள் அதை உன்னை விட்டு மறைந்து போகணும் என்று பிசாசு பல பிரச்சனைகளை, பல வேதனைகளை, பல வருத்தங்களை, பல விரக்திகளை பிசாசு கொண்டு வருவான். ஜஸ்ட் டு டேக் த ஃபெய்த் வாட் யூ ஹேவ் இன் திஸ் காட். இந்த ஆண்டவர் மேலே வச்ச அந்த விசுவாசத்தை திருட, கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை, அது நீ மறக்கும்படியான காரியங்களை பல நேரங்களிலே, இன்னும் சொல்ல போனால் எல்லா நேரங்களிலும் பிசாசு இப்படிப்பட்ட காரியத்தை அவன் கொண்டு வருவான். டோன்ட் யூ எவர் ஃபர்கெட், ஒரு விஷயத்தை மறந்துடாத. தி சேம் காட் ஹூ brought you yesterday, கடந்த நாட்களில் எந்த ஆண்டவர் உன்னை வழி நடத்தினாரோ, உன்னை விடுதலை செய்தாரோ, அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நீ சுதந்திரிக்கும்படியாக செய்தாரோ, அதே ஆண்டவர் இப்பயும் உன் வாழ்க்கையில் அதை விட பெரிய காரியங்களை இந்த இயேசுவால் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ செஞ்சிட்டாருங்க, ஆனால் இப்போ செய்கிறது கஷ்டங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஆண்டவருக்கு எதுவுமே தடை இல்லை. அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்க, இந்த யோனத்தான் தன்னுடைய கூட இருக்கிற உதவியால் அதை பார்த்து அவர் சொல்றாரு, கம் லெட் அஸ் கோ, வாங்க போகலாம். எங்கே போகலாம்? பெலிஸ்தர் இடத்துல, சத்துருவின் இடத்துல போகலாம். வா, கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், ஒரு காரியம் செய்வார். He will do something for us. கர்த்தருக்கு விடுதலை செய்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. எப்படி வேணாலும் விடுதலை செய்வார். வா போகலாம் அப்படின்றான். யார் சொல்கிறாரு? யோனத்தான் சொல்றாரு. ஆனால் அந்த ராஜா, தேசத்தின் ராஜா, he was sitting under pomegranate tree. அவர் ஒரு மாதுளை மரத்தின் கீழாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. யோனத்தான் was moving, Saul was sitting. யோனத்தான் அவர் நகர்ந்து முன்னோக்கி போய் கொண்டிருந்தார், சவுல் உட்கார்ந்து கொண்டு இருந்தார். One generation was moving, another was sitting. ஒரு சந்ததி அது முன்னோக்கி கொண்டு போகுது, ஒரு சந்ததி அது உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. Faith moves, fear waits. விசுவாசம் நகர்ந்து கொண்டு போகும், பயம் உட்காரும்படியாக செய்யும். ஆமென். இங்கே நம்ம பார்த்தோம், இந்த 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். இங்கே சவுல் என்ன செய்கிறார்? ஒரு மாதுளை மரத்தின் கீழாக அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். பொமகிரனட் ரெப்ரசன்ட்ஸ் ஃப்ரூட்ஃபுல்னஸ். மாதுளை மரம் கனி கொடுப்பதை அது காண்பிக்கும். மாதுளை மரம் அழகை காண்பிக்கும். இட் ரெப்ரசன்ட்ஸ் பியூட்டி. மாதுளை மரம் இட் ரெப்ரசன்ட்ஸ் ப்ரீஸ்ட்லி மினிஸ்ட்ரி, ஆசாரிய ஊழியத்தை குறிக்கும். எது? மாதுளை மரம். அல்லேலூயா. நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை வேகமாக நாம் பார்க்கலாம். அதன் கீழோரங்களில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல்,
வேலையால் செய்யப்பட்ட என்ன பழங்களை? மாதுளை பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளை பழமுமாய் தொங்குவதாக. இது ஏபோத்தை தரித்திருக்கிற ஆசாரியர் உடைய உடையில இது இருக்கணும். ஆசாரிய ஊழியத்தை குறிக்கக்கூடிய ஒன்று இந்த மாதுளை பழம், மாதுளை மரம். இங்கே 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் கூட ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கலாமே. தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேல் உள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுளம் பழங்களை செய்வித்தான். இது த டெம்பிள் ஆஃப் காட், கர்த்தருடைய ஆலயத்தில் சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தில் அவர் செய்வித்தார் இந்த மாதுளை பழங்களை. அது அந்த ஆலயத்திலே அந்த செவறுகளிலே காணப்படும்படியாக அவர் செய்தார். நீங்கள் இன்னும் அப்புறமா நீங்கள் இப்போ வாசிக்க வேண்டாம், ரெஃபரன்ஸ் மாத்திரம் நான் தருகிறேன். சாங்ஸ் ஆஃப் சாலமன், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் அதே உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம். இங்க இந்த சவுல் he sat under a pomegranate tree, ஒரு மாதுளை மரத்தின் கீழாக அவர் உட்கார்ந்து கொண்டு இருந்தார். He sat under a pomegranate tree, a symbol of fruitfulness. ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளத்தின் கீழாக அவர் உட்கார்ந்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. Though he sat under a symbol of fruitfulness, he was spiritually barren. அவர் இந்த ஆசீர்வாதத்தின் அடையாளத்தின் கீழாக உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும் அவர் ஆவிக்குரிய வறட்சியில காணப்பட்டார். ஆவிக்குரிய வெறுமை இருந்தது. He was empty. அல்லேலூயா. எப்படி இருந்தது? எம்டியா இருந்தது, வெறுமையா இருந்தது, காலியாக இருந்தது. Listen, you can sit under a symbol of blessing. நீ ஆசீர்வாதத்திற்கு கீழாக நீ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் எந்த ஆசீர்வாதத்தையும் நீ கொடுக்காமல் இருக்கலாம். அல்லேலூயா. எப்படி? நீ ஆசீர்வாதத்தின் கீழாக நீ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நீ கொடுக்காமல் இருக்கலாம். ஏலி வாஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். ஏலி கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். தேவ ஆலயத்தில் அவர் இருந்தார். பட் God did not use him. ஆண்டவர் இந்த ஏலியை பயன்படுத்தல, மாறாக சாமுவேலை பயன்படுத்தினார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் பாருங்க. ஏலியோ, சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். நீங்கள் 19லிருந்து 21 பாருங்களேன். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்தினார். Being near a blessing is not same as bearing fruit. ஆசீர்வாதத்திற்கு கீழாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் கனி கொடுப்பதை போல இருக்கும் என்று அர்த்தம் அல்ல. இந்த சவுல், he had 600 mighty men, 600 பேர் பெரிய ஆட்கள், எல்லாம் வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் he had a priest also. ஒரு ஆசாரியன் கூட சவுல் இடத்துல இருந்தார். நீங்கள் அஹிஜா என்ற ஒரு ஆசாரியன் கூட சவுல் இடத்துல இருந்தார். அதற்குரிய வசனங்கள்லாம் சொல்லி நேரத்தை நான் கடத்த விரும்பல, நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த சவுல் ஒரு பதவி இருந்தது. 600 வீரர்கள் இருந்தாங்க, ஒரு ஆசாரியன் இருந்தாங்க, ஒரு பதவி இருந்துச்சு. ஆனாலும் போக முடியல. yet he wasn't able to move. என்ன செய்ய முடியல? போக முடியல. இங்க யோனத்தான் சொல்றாரு. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் யோனத்தான் சொல்றாரு, கம் லெட் அஸ் கோ, வா போகலாம். அல்லேலூயா. போகலாம், வா. கர்த்தர் நமக்காக என்ன செய்வாரு? ஒரு காரியம் செய்வார். அல்லேலூயா. One person's faith can change the atmosphere of an entire nation. ஒருவனுடைய விசுவாசம்,
ஒருவனுடைய அபிஷேகம், ஒருவனுடைய நம்பிக்கை ஒரு தேசத்தையே மாற்றிவிடும், ஒரு குடும்பத்தையே மாற்றிவிடும், ஒரு சபையவே மாற்றிவிடும். God is looking for people like Jonathan. யோனத்தானை போல ஆட்களை ஆண்டவராகிய கர்த்தர் தேடுகிறார். Hallelujah. Many believers are now sitting under their own pomegranate tree. அநேக விசுவாசிகள் அவர்கள் தன்னுடைய மாதுளை மரத்தின் கீழாக அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்குனே ஒரு மாதுளை மரம் இருக்கு. Hallelujah. என்ன மரம்? கடந்த காலத்தின் வெற்றிகள் என்ற ஒரு மாதுளை மரம், அதன் கீழாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். Their own comfort, அவர்களுடைய சௌகரியம் அந்த மாதுளை மரத்தின் கீழாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். Their own traditions, அவர்களுடைய பாரம்பரிய சம்பிரதாயங்கள் என்ற மாதுளை மரத்தின் கீழாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எக்ஸ்கியூசஸ், சாக்கு போக்கு என்ற ஒரு மரத்தின் கீழாக அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். Hallelujah. You can sit under a fruitful tree and still live a fruitless life. Hallelujah. நீ ஒரு ஆசீர்வாதத்தின் மரத்துக்கு கீழாக உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தின் கனிகளை கொடுக்காமல் இருக்கலாம். Hallelujah. Ask yourself, நம்மளை கேட்கணும், என்ன கேட்கணும்னா, am I relying on the appearance of blessing or am I bearing fruit? நான் ஆசீர்வாதத்தின் தோற்றத்தை உடையவனாக இருக்கிறேனா அல்லது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேனா? Hallelujah. The Saul, he had an appearance of fruitfulness, but in reality he lacked everything. இந்த சவுலுடைய வாழ்க்கையில் அவனுடைய தோற்றம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் தோற்றத்தை உடையவனாக சவுல் இருந்தான். ஆனால் நிஜ வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் அவனிடத்திலிருந்து வரலை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்களா, பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள ஒரு சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். He had an appearance of fruitfulness. ஆசீர்வாதத்தின் தோற்றம் இருந்தது, ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நபராக இல்லை. He had a throne, ஒரு சிங்காசனம் இருந்தது. He had a crown, ஒரு கிரீடம் இருந்தது. He had an army, ஒரு சேனை இருந்தது. இன்ஃபேக்ட் he even had a priest, ஒரு ஆசாரியன் கூட இருந்தது. Outwardly he looked as a successful king. வெளியிருந்து பார்க்கும்போது அவனை போல ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு ராஜாவை போல அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. பட் inwardly, உள்ள அவனுக்குள்ளாக பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் இல்லை. அவனுக்குள்ளாக டைரக்ஷன், பாதை என்ன செய்யணும்னு தெரியல. அவனுக்குள்ளாக விஷன், ஒரு தரிசனம் இல்லை. Hallelujah. அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இல்லை, நத்திங். ஆனால் வெளியே பார்ப்பதற்கு தோற்றம், he had everything, எல்லாமே இருக்கிறதை போல அவனுடைய தோற்றம் இருந்தது. ஆனால் உள்ள he was very empty. Hallelujah. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் வேகமாக. ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். God elevates our life by the fruit we produce, not by the position we hold. Hallelujah. ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவனிடத்திலிருந்து என்ன கனிகள் கடந்து வருகிறது என்று கர்த்தர் பார்க்கிறார். அந்த கனிகளை வைத்து ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒருவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கனி இல்லை அப்படின்னா ஆசீர்வாதம் வருவதில்லை. தோற்றம் ஆசீர்வாதத்தை உடைய தோற்றத்தை உடையவனாக இருக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் நிஜத்தில் அந்த ஆசீர்வாதம் இல்லை. அதான் வசனத்தில் பார்த்தோம், 7ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். Hallelujah. Fruitfulness is measured by merely obedience, not by the positions they hold. கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை எப்போ வரும் அப்படின்னா கீழ்ப்படியும் போது கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வருகிறது. ஒருவன் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம், 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் எப்படி இருப்பீங்க? சீஷராய் இருப்பீர்கள். மிகுந்த கனி கொடுக்கிறதுனால பிதா மகிமைப்படுகிறார். நீங்க எனக்கு எப்படி இருக்கிறீங்க? சீஷராய் இருக்கிறீர்கள். God's desire is not simply that we occupy a position, but producing lasting fruit. ஆண்டவர் ஆகிய கர்த்தருக்கு விருப்பமானது நம் இருக்கிற பதவி அல்ல, நம்ம இருக்கக்கூடிய நிலை அல்ல,
கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிற கனி கொடுக்கக்கூடிய நபராய் இருக்கிறோமா என்று கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற கனி இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வருகிறது. A barren leader produces discouraged people. கனி கொடுக்காத நபர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு கீழே இருக்கிற அனைவரும் அவர்களுடைய வாழ்க்கை கேள்வியாக கடந்து வருகிறது. இங்கே சவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது the whole army was fearful. அவன் கீழே இருந்த எல்லா அந்த ஜனங்களும் பயந்து கொண்டு இருந்தார்கள், அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் போய் குகைக்குள்ளாக எல்லாரும் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை. ஒருவன் மாத்திரமே முன்னோக்கி போனான், மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. Saul was physically under a fruitful tree, but spiritually he was distant from God's purpose. சவுல் அவனுடைய சரீரம் ஒரு ஆசீர்வாதத்தின் கீழாக சவுல் உட்கார்ந்து கொண்டிருந்தான் சரீர பிரகாரமாக. ஆனால் ஆவியின் ரீதியில் கர்த்தர் விட்டு வெகு தூரம் அவன் இருந்தான். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பரிசுத்த வேதத்தில் பார்க்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன செய்றாங்க? சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், நானும் உன்னை வெறுத்து விடுவேன். He was physically under a fruitful tree. அவன் சரீரம் ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தின் கீழாக அவன் இருந்தான். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் எந்த ஒரு கனியும் இல்லை. many people today, அநேகர் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள் அநேகர் we attend church, நம்ம சபைக்கு நாம் வருகிறோம், we hear God's word, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், we even pray, நாம் ஜெபிக்கவும் செய்கிறோம், we even read the Bible, நாம் பரிசுத்த வேதத்தை வாசிக்கவும் செய்கிறோம். yet we fail in growing in God. ஆண்டவரிடத்தில் வளரக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் விட்டு விடுகிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த வார்த்தையை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறோம். அல்லேலூயா. அவுட்டர் it looks so fruitful, வெளியே பார்ப்பதற்கு நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. பட் இன்சைட் நோ ஃப்ரூட்ஸ், உள்ள எந்த ஒரு கனியும் இல்லை. யாக்கோபின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி என்ன செய்யுங்க? செய்கிறவர்களாய் இருங்க. அல்லேலூயா. We fail to respond in obedience. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தையின்படி செயல்படுவதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கிறது. அல்லேலூயா. God wants fruits, not leaves. கர்த்தருக்கு இலை தேவையில்லை, கனி தான் தேவை. ஒரு சமயம் ஆண்டவரும் சீஷரும் அவர்கள் நடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய பார்த்தீங்கன்னா, மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அதாவது ஆண்டவராக இயேசுவை குறித்து இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் பார்க்கிறார். ஃபுல் ஆஃப் லீவ்ஸ், நிறைய இலை இருக்கு, அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியா, இதான் விஷயமே இருக்குது. அத்திப்பழ காலமா இராதபடியா அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. வாசிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். 20-21 பாருங்க. மறுநாள் காலையில அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. அதுக்கு முந்தின வசனத்துல பார்த்தோம், அது என்ன காலம் இல்லை சொல்லுங்க? அத்திப்பழ காலம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதை சபிக்கிறாரு.
ஏன்னா இதன் மூலமாக நமக்கு ஒன்று காண்பிப்பதற்காக, அந்த கூட இருக்கிற சீஷர்களுக்கும் நமக்கும் காண்பிப்பதற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கனி கொடுக்க ஒரு வாழ்க்கை அல்ல, ஜெபம் செய்யும் போது மாத்திரம் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல, உபவாசம் இருக்கும்போது மாத்திரம் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல, ஆண்டவருடைய வரிய பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சவுலுடைய வாழ்க்கையில் he had an appearance of strength but no fruit. இந்த சவுலுடைய வாழ்க்கையில் அவனுடைய தோற்றம் ஆசீர்வாதம், அவனுடைய தோற்றம் நல்ல பலன், நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம். ஆனால் என்ன இல்லை, கர்த்தர் எதிர்பார்த்த அந்த கனி இல்லை. ஹல்லேலூயா. அநேகர் அவர்கள் அந்நிய பாஷையில் பயங்கரமாக பேசுவாங்க, அந்நிய பாஷையின் சத்தம் பயங்கரமாக கடந்து வரும், ஆனால் ஆவியின் கனியின் சத்தம் சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. ஹல்லேலூயா. ஆனால் அந்நிய பாஷையின் சத்தம் பெரிய சத்தம், பெரிய சத்தம் அந்நிய பாஷையின் சத்தம். ஆனால் ஆவியின் கனிக்குரிய சத்தம் இல்லை. என்ன ஆவியின் கனியுடைய சத்தம்? அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், சாந்தம். இதற்குரிய சத்தங்கள் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய சத்தங்கள் பயங்கர, அந்நிய பாஷையின் சத்தங்கள் பயங்கர சத்தங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. God is pleased by the transformed lives, not by the merely appearances. வெளி தோற்றம் ஆண்டவருக்கு விஷயம் அல்ல, உள்ள இருக்கிற காரியம் he wants your inner soul, not your outer appearance. உள்ள இருக்கிற காரியம் ஆண்டவருக்கு வேண்டும், வெளியே இருக்கிற தோற்றம் அல்ல. Ask yourself, நம்மளை கேட்கலாம், am I relying on my position more than obedience? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் செய்யாம வேற எந்த காரியத்தை நான் செய்தாலும் அது ஆசீர்வாதமாய் இருக்காது. எவ்வளோ வேணாலும் பைபிள் வாசிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஜெபிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஆலயத்திற்குள்ளாய் வரலாம், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யலை அப்படின்னா ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 26 30 வசனங்கள் மட்டும் நம்ம பார்க்கும்போது இந்த சவுலை குறித்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சிட்டீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சிட்டீங்க? புறக்கணித்தீர். அதனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? உன்னை புறக்கணிச்சிட்டார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தை நீ தள்ளிட்டீனா ஆண்டவர் உன்னை தள்ளிடுவார். யூ கேன் பி த கிங் பட் ஸ்டில் யூ won't be what you have to be. நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. சவுல், அதுக்கப்புறம் வாசிங்கன்னா கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 27வது வசனத்துலேருந்து வாசிங்களேன். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் போய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல என்றான். அதற்கு சவுல் ராஜா, நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாக, இஸ்ரவேலுக்கு முன்பாக நீர் என்ன செய்யணும் சொல்லு, என்ன செய்யணும்? He was more concerned about his position. தன்னுடைய நிலை, தன்னுடைய பதவி, தான் இருக்கக்கூடிய விஷயம், இது பெருசா இருக்குது. ஐயோ என்னை கனம் பண்ணு, என்னை உயர்த்துவை, என்னை அப்படி செய், என்னை இப்படி செய், இதுதான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் வார்த்தையை நம்ம கேட்கலையே, வார்த்தையின்படி நம்ம செய்யலையே, நம்ம உண்மையா இல்லையே, இது பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னை உயர்த்தி வை, என்னை ஆசீர்வாதத்தை கொடு, என்னை அப்படி வை, இப்படி வை, இதுதான் அவனுக்கு தேவையா இருந்தது. ஐயோ வார்த்தையை கேட்கலையே, ஐயோ இந்த காரியத்தை நான் தவறுதலாக செய்து விட்டேனே என்ற ஒரு மன வருத்தம் வார்த்தையினால தான் வருது வழியே, செயல் இருதயத்திலிருந்து வரல. இருதயத்திலிருந்து வந்தா இந்த வார்த்தையே வந்திருக்காது. ஹல்லேலூயா. ஆமென். Ask yourself, am I producing the fruit God desires? கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு கனி என்னிடத்தில் இருக்கிறதா, இல்ல நான் எதிர்பார்க்கிற கனி அது என்னிடத்தில் இருக்கிறதா? Am I content with the appearance of spirituality or am I pursuing genuine spiritual growth? ஆவிக்குரிய அடையாளத்தை உடையவனாக இருக்கிறனா அல்லது உண்மையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையா இருக்கிறதா?
இங்கே நம்ம பார்த்தோம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இந்த சவுல் he was sitting under a pomegranate tree, ஒரு மாதுளை மரத்தின் கீழாக ஒரு தேசத்தின் ராஜா அவன் உட்கார்ந்து கொண்டு இருந்தான். You can be in the right place physically. You can be in the right place physically. நீ சரீர பிரகாரமான சரியான இடத்துல இருக்கலாம். But still you can be in a wrong place spiritually. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நீ தவறான இடத்துல நீ இருக்கலாம். சரீர பிரகாரமான கரெக்டான இடம், ஆனால் ஆவியின் ரீதியில் அது தவறான இடம். ஒரு ராஜா எங்கே இருக்கணும்? ஒரு ராஜா எங்கே இருக்கணும்? யுத்தம் நடந்ததுன்னா யுத்த களத்தில் இருக்கணும். ஆனால் ராஜா எங்கே இருக்கிறாரு? அல்லேலூயா. மாதுளை பழம் அதனுடைய அடையாளம் என்ன? ஆசீர்வாதம். பிசிக்கலி சரீரம் இருக்கு, ஆவியின் ரீதியில் எங்கே இருக்குது? தப்பாக இருக்குது. அல்லேலூயா. தாவீது எல்லாரும் யுத்தத்திற்கு போகிறாங்க, ஆனால் தாவீது என்ன செய்கிறாருன்னா அவர் யுத்தத்துக்கு போகாமல் அவர் மொட்டை மாடியில் உலாவி கொண்டு இருந்தார். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா யுத்தத்தில் இருக்காங்க. எவ்ரிபடி வாஸ் இன் த பேட்டில் ஃபீல்ட். ஆனால் தாவீது அவர் எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லை. யோவானுக்கு அந்த சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை பாருங்களேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், எப்படி திராட்சை செடியில் நீ நிலைத்தில்லைன்னா அது தானா என்ன செய்யாது? கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் என்ன செய்ய மாட்டீங்க? கனி கொடுக்க மாட்டீர்கள். எத்தனை வருஷம் இருந்தாலும் கனி வராது. அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆனாலும் கனி வராது. 5வது வசனத்தை பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் என்ன செய்வான்? அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. Saul lost his purpose long before he lost his kingdom. அவன் ராஜ்யத்தை இழப்பதற்கு முன்பதாக அவன் நோக்கத்தை இழந்துட்டான். அல்லேலூயா. தன் ராஜ்யத்தை இழப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய நோக்கத்தை, கர்த்தருடைய சித்தத்தை, தேவனுடைய வல்லமையை, தேவ பிரசன்னத்தை, கிருபைகளை அவன் இழந்து விட்டான். எப்போ? ராஜ்யத்தை இழப்பதற்கு முன்பதாகவே இது எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களும் 13-14 வசனங்களையும் பார்க்கலாமே. அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை என்ன செஞ்சாரு? அவர் செலுத்திட்டாரு. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். 13-14 வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து என்ன சொன்னாரு? புத்தினமாய் செய்தி. என்ன சொன்னார்னா முட்டாள்தனமா செஞ்ச. அதான் அதனுடைய அர்த்தம். என்ன அர்த்தம்? நீ முட்டாள்தனமா காரியத்தை செஞ்சுட்ட. நீ என்ன செஞ்சுட்ட? நீ சர்வாங்க தகன பலி செஞ்சுட்ட. அது யாரு செய்யக்கூடாது? சவுல் செய்யக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும். என்ன செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது. ஆமென். அவங்கவுங்க என்னென்ன செய்யணுமோ அது அவங்கவுங்க தான் செய்யணும். அது மற்றவர்களுடையதை என்ன செய்யக்கூடாது? நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் ஆசீர்வாதம் போயிடும். அப்படி செஞ்சால் ஸ்தானம் இழந்துருவோம். அப்படி செஞ்சால் நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலைக்குள்ளாக வந்துடும். இதுதான் சவுலுடைய நிலை மாறுச்சு. என்ன செஞ்சான்? சாமுவேல் செய்ய வேண்டியதை என்ன செஞ்சார்? சவுல் செஞ்சுட்டார். அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆசாரி, அவர் ஒரு ஆசாரியன்னு, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நியாயாதிபதி. அவர் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிட்டாரு? இவர் செஞ்சிட்டார். ராஜா நினச்சிட்டு இவர் செஞ்சிட்டார். செய்யக்கூடாது. அல்லேலூயா. அவர் சொல்றார், புத்தியனமாக செஞ்சுட்ட, முட்டாள். யூ ஆர் பீன் அ ஃபூல். யூ ஆர் பீன் அ ஃபூல். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை என்ன செஞ்ச? நீ கை கொள்ளாமற் போனீர். அப்புறம் அடுத்தது வசனம் பாரு, 14வது வசனம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் என்ன செய்யாது? நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவராய் இருக்க கட்டளையிட்டார்.
கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை என்ன செஞ்ச? நீ கை கொள்ளவில்லையே. அல்லேலூயா. சவுல் had crown. சவுல் இடத்துல கிரீடம் இருந்துச்சு. சவுல் had a throne. ஒரு சிங்காசனம் இருந்தது. சவுல் had an army. ஒரு சேனை இருந்தது. ஆனா கர்த்தருடைய அங்கீகாரம் இல்லை. எப்படி இருக்குல்ல? கிரீடம் இருக்கு, சிங்காசனம் இருக்கு, சேனை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இருக்கணுமோ அது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய அங்கீகாரம் இல்லை. லிசன், many people lose God's purpose before they lose their position. அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஸ்தானத்தை, நிலையை இழப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய அங்கீகாரத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். The position remains, the title remains, but the anointing it disappears. அபிஷேகம் மறைந்து போகிறது. அல்லேலூயா. அந்த பதவி இருக்குது, அந்த நிலை இருக்கிறது, அந்த ஸ்தானம் இருக்கிறது, ஆனால் அபிஷேகம் இல்லை, கர்த்தருடைய அங்கீகாரம் இல்லை. அது என்ன ஆகுது? அது மறைந்து போகிறது. Spiritual distance begins before physical failure. அல்லேலூயா. ஒரு மனிதன் தோல்வி அடைவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தோல்வி அடைஞ்சிடறான். சரீரத்தில், உலகத்தில் தோல்வி அடைவதற்கு முன்பதாக ஆவிக்குரிய ரீதியில் என்ன செஞ்சிடறான்? தோல்வி வந்துடுது. ஒருவன் வீழ்ச்சி அடைவதற்கு முன்னமே அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடறான்? அவன் பின்வாங்கி போயிடுறான். What we do is what we are. நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளை மரத்தின் கீழாக உட்காரும்படியாக செய்கிறது. அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோமோ அது நம்மளை என்ன செய்யுது? நம்மளை உட்கார வைக்கிறது. நீ என்ன செஞ்ச யோசி, என்ன செஞ்ச யோசி. சவுல் இந்த மரத்தின் கீழாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனா யோனத்தான் அவன் மலைக்கு மேலே ஏறுறான். அல்லேலூயா. நீ என்ன செஞ்ச? ஏன் உன் நிலை உட்காரும்படியாக இருக்கிறது? யோசித்து பார். வாட் யூ ஹவ் டன் இன் யுவர் பாஸ்ட். கடந்த காலத்தில் நீ என்ன செய்தாய் என்று யோசித்து பார். நீ யோசித்து பார். யூதாஸ் தோற்று போனா, மத்தயாஸ் he came. தமிழில் மத்தியான் இருக்கு, இங்கிலீஷில் மத்தியாஸ். யூதாஸ் என்ன செஞ்சான்? அவன் தோற்று போனான். மத்தியாஸ் ஆண்டவர் உள்ள கொண்டு வந்தார். வஸ்தி அவள் கீழ்ப்படியில் எஸ்தர் உள்ள வந்துட்டான். ஏலியின் இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று இல்லை, சாமுவேல் உள்ள வந்துட்டான். சவுல் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் சவுல் செய்யல. என்னாச்சு? தாவீது உள்ள வந்துட்டான். நீ என்ன செஞ்ச? அல்லேலூயா. நீ என்ன செஞ்ச? யோசித்து பார், யோசித்து பார். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் சாப்டர் 13, 13 1 சாமுவேல் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் he offered unlawful sacrifice. இவன் என்ன செய்யக்கூடாது அதை செஞ்சுட்டான். நான் ராஜா தானே, நான் எல்லாம் செய்யலாம்னு நினைச்சான். அல்லேலூயா. என்ன நினைச்சா? நான் ராஜா தானே, எல்லாம் செய்யலாம்னு நினைச்சான். நோ, there are certain things you must not do. நீ செய்யக்கூடாது இருக்கு. God disapproves. கர்த்தர் வெறுக்கிறார். சாப்டர் 15 15 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்யல. சாப்டர் 16 நீங்கள் 16 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா the spirit of God departed from Saul. சவுல் இடத்திலிருந்து பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் அவர் விலகி போனார். அல்லேலூயா. எல்லாம் நடக்குது. disobedience make you to sit idle. நீ கீழ்ப்படியாமல் இருக்கும்போது உன்னை உட்கார வைக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன ஒரு விஷயம், ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இவன் உட்காரும் போதே அதை யோசித்து அவன் சரி பண்ணியிருந்திருக்கணும். அவன் உட்காரும் போது யோசித்து சரி பண்ணலை. அவன் மறுபடியும் அதே செய்தான். அவனை படுக்க வச்சிருச்சு. அல்லேலூயா. இந்த சவுலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவன் யாருக்குமே உண்மையாக இல்லை. அவன் தீர்க்கதரிசியின் இடத்துலையும் உண்மையாக இல்லை, சாமுவேல் இடத்துலையும் உண்மையாக இல்லை, தாவீதின் இடத்துலையும் உண்மையாக இல்லை, ஆண்டவர் இடத்துலையும் உண்மையாக இல்லை. அல்லேலூயா. அவன் யார் இடத்துலையுமே உண்மையாக இல்லை. அவன் வாழ்க்கையே கேள்வியாய் மாறி போச்சு. நீங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 4 அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது அழகான ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்திற்கு எழுதின முதல் நிருபத்தில் அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். மேலும் உக்கிரக்காரன்
உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். அல்லேலூயா. உக்கிரக்காரன்னா யாரு? சொல்லு பாப்போம், யாராவது கரெக்டா சொல்லு பாப்போம். உக்கிரக்காரன்னா யாரு? அப்படி சொல்லலாம், தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லலாம். A person who's in charge was being given responsibility. யார் இடத்துல பொறுப்பு கொடுத்திருக்கிறதோ, யார் இடத்துல பொறுப்பு கொடுக்கப்படுகிறதோ அவன் எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உக்கிரக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது எப்படியா? அவனுக்கு அவசியமாம். It is so important for you to be faithful. A person of God, a person who God has given in charge. உனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கா, அந்த பொறுப்பு இருக்கிற இடத்துல நீ எப்படி இருக்கணும்? நீ உண்மையா இருக்கணும். நீ உண்மையாக இல்லாமல் இருந்தீங்கன்னா உட்காரக்கூடிய ஒரு நிலை தான் வரும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். வேகமாக நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களுக்கு சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் எப்படி இரு? நீ மரண பரியந்தம் எப்படி இருக்கணுமா? கொஞ்ச நாள் மாத்திரம் அல்ல, கொஞ்சம் வருஷம் மாத்திரம் அல்ல, மரண பரியந்தம் எப்படி இரு? உண்மையாயிரு. அப்பொழுது என்ன இருக்கும்? ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். Till the last breath. கடைசி நொடி மட்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடைசி நொடி மட்டும் எப்படி இரு? உண்மையாயிரு. The greatest tragedy is not losing strength. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நல்ல கவனமாக கேளு, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக வேதனையான விஷயம் தன்னுடைய பலத்தை இழப்பதல்ல, தன்னுடைய ஸ்தானத்தை இழப்பதல்ல, தன்னுடைய பொருளை இழப்பதல்ல, தன்னுடைய பதவியை இழப்பதல்ல. எது கொடூரமான விஷயம் தெரியுமா? ஆண்டவர் அவனை விட்டு போயிட்டாருன்னு தெரியாமையே இருக்கிறான் பார்த்தீங்களா? தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ட்ராஜடி. அது போல் ஒரு அவல நிலை எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. அது போல் ஒரு அவல நிலை எதுவுமே இருக்காது. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ட்ராஜடி, நாட் எனிதிங் எல்ஸ். வேறு எதுவுமே இல்லை. ஆண்டவர் தன்னை விட்டு போயிட்டாருன்னு தெரியாமையே இருப்பது தான் உலகத்திலேயே கொடூரமான ஒன்று. இந்த யூதாஸ் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது he walked with God. ஆண்டவரோடு இந்த யூதாஸ் ஸ்காரியோத் என்ன சொல்லப்படுகிற அந்த சீஷன், he was with Jesus. ஆண்டவரோடு இயேசுவோடு இருந்தார். he walked with God. ஆண்டவரோடு இயேசுவோடு அவர் நடந்தார். he heard every sermon. ஒவ்வொரு செய்தியும் கேட்டார். நம்ம பைபிளில் தான் அற்புதங்களை நம்ம படிக்கிறோம். அவர் கண்கூடா பார்த்தார். அல்லேலூயா. He saw every miracle. ஒவ்வொரு அற்புதங்களையும் பார்த்தார். இன்னும் சொல்ல போனா இவரும் அற்புதம் செஞ்சாரு, இவரும் அசுத்தாவிகளை துரத்தினாரு, இவரும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். He was closely associated with Jesus. இயேசுவோடு அவர் பக்கத்துல கூட வந்துட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய இருதயம் அது இயேசுவை விட்டு வெகு தூரம் இருந்தது. He was physically beside Jesus, but spiritually following something else. அவர் இயேசுவோடு பக்கத்துல தான் இருந்தாரு. ஆனா இயேசுவுக்குரிய காரியம் ஒன்று கூட அவருடைய இருதயத்திற்குள்ளாக இல்லை. You can be beside God, but what are you following? நீ இயேசுவுக்கு பக்கத்துல இருக்கலாம், ஆனா நீ எதை பின்பற்றுகிறாய்? அல்லேலூயா. நீ எங்க இருக்கிறன்றது முக்கியம் அல்ல, நீ எப்படி இருக்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. Proximity with Jesus does not automatically produce intimacy with Jesus. இயேசுவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இயேசுவை போல இருக்க முடியும்ன்றது அர்த்தம் அல்ல. இயேசுவோடு நம்ம ஐக்கியமாக இருக்க முடியும் என்று அர்த்தம் அல்ல. இயேசு பக்கத்தில் இருக்கிறதுனால. ஒரு கள்ளன் இயேசு பக்கத்தில் இருந்தான். அவன் இயேசு பக்கத்தில் தான் இருந்தான், ஆனாலும் அவனால் இயேசு போன இடத்துக்கு போக முடியல. அவன் இயேசு பக்கத்தில் தான் இருந்தான், ஆனாலும் அவனால் என்ன செய்ய முடியல? நித்திய ஜீவன் அடைய முடியல. இயேசு பக்கத்தில் தான் இருந்தான், ஆனால் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனான். அல்லேலூயா. The church in Sardis, சர்தை சபை, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது
அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். Hallelujah. You seems to be alive, but yet you are dead. நீ பார்ப்பதற்கு உயிர் உள்ளவனாக இருக்கிறாய், but you are spiritually dead. நீ ஆவிக்குரிய ரீதியில் எப்படி இருக்கிற? நீ மரித்தவனாய் காணப்படுகிறாய். சரீரம் வேணாலும் உயிரோடு இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய ரீதியில் நீ எப்படி இருக்கிற? நீ மரித்தவனாய் இருக்கிறாய். You may have reputation, உனக்கு பெரிய பேர் இருக்கலாம், உனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், உனக்கு பெரிய காரியங்கள் எல்லாம் இருக்கலாம், but how are you? God is calling you. You are spiritually dead. நீ எப்படி இருக்கிறாய்? ஆவிக்குரிய ரீதியில. சரீரம் உயிர் பெறலாம், ஆவி உயிர் பெறுகிறதா? மார்த்தா, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். மார்த்தா லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, she served Jesus, இயேசுவுக்கு ஊழியம் செய்தா. ஆனா ஆண்டவராகிய இயேசு ஒரு சொல்றாரு, hey, you are worried about many things. நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்யற? நீ கவலைப்படுற. You listen, you can still work for Jesus. நீ ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்யலாம், but still you can neglect the fellowship with God. ஆண்டவரோட ஐக்கியத்தை நீ விட்டுறலாம். நல்லா இருக்குல்ல இது? நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம், ஆனா ஆண்டவருடைய ஐக்கியத்தை என்ன செஞ்சிடலாம்? நீ விட்டுறலாம். ஆண்டவருக்காக தான் வேலை செஞ்சா, நான் ஆண்டவருக்காக வேலை செய்றேன், நான் ஆண்டவருக்காக வேலை செய்றேன். You can work for Jesus, but still you can neglect the fellowship with God. நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது ஒரு விஷயம் அல்ல, ஆனா ஆண்டவரோடு நீ ஐக்கியமா இருக்கிறாயா? அங்கதான் விஷயமே இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பார்ட்டை we miss, அதை நம்ம விட்டுறோம். அதனால எல்லாத்தையும் விட்டுறோம். The elder brother, அந்த மூத்த சகோதரன், he never left the house. அந்த வீட்டை விட்டு அவர் போகவே இல்லை. அவர் அந்த தகப்பனிடத்திலே தான் இருந்தார். இளைய குமாரன் தான் தகப்பனை விட்டு ஓடி போயிட்டார். ஆனால் மூத்த குமாரன் என்ன செஞ்சார்? He was always with the father. அவர் தகப்பனோடு தான் இருந்தார். He never left the house. அந்த வீட்டை விட்டு போகவே இல்லை. Yet his heart was very far from his father. அந்த தகப்பனோட இருதயம் இவனோட இருதயம் மாதிரி இல்லை. இவன் இருதயம் வேறு மாதிரி இருந்தது. It was very far. அது ரொம்ப தூரமாக இருந்துச்சு. அல்லேலூயா. வெளி தோற்றம் கீழ்ப்படிவதை போல இருந்தது, ஆனா உள்ள நேர் மாதிரியா இருந்தது. அல்லேலூயா. You can remain in God's house while still missing God's heart. நீ கர்த்தருடைய வீட்டிலே இருக்கலாம், கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய இருதயத்தினுடைய நினைவுகளை தவற விட்டு கொண்டே இருக்கலாம். 15ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை பாருங்கள். அழகான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாம் என்னெல்லாம் கனம் பண்றாங்க, என்னெல்லாம் கனம் பண்றாங்க, ஆனா அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அல்லேலூயா. கனம் பண்றோம், ஆனா என்ன செய்யணுமோ அது செய்யல. அதான் சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நீ பலி செலுத்துற, அது என்ன யூஸ்? கீழ்ப்படிறியா? அல்லேலூயா. ஆமென். Many believers today are like Saul. அநேக விசுவாசிகள் சவுலை போல நாம் இருக்கிறோம். We come under a Christian family. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கீழாக நாம் இருக்கிறோம். சபைக்கு நம்ம ஒழுங்காக வருகிறோம், ஆராதனை செய்கிறோம், எல்லாம் இருக்குது. சபையில் அநேக பொறுப்புகளும் இருக்கிறது. பட் yet we are far away from God. அப்படி இருந்துமே ஆண்டவர் விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற கிரியைகள் இல்லை, நம்ம எதிர்பார்க்கிற கிரியைகள் இருக்குது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற கிரியைகள் இல்லை. நல்ல கடமைகள். பீயிங் அரவுண்ட் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் இஸ் நாட் த சேம் ஆஸ் வாக்கிங் க்ளோஸ்லி வித் காட்.
அந்த மார்த்தா மாதிரி தான். கர்த்தருக்காக காரியம் செய்யலாம், ஆனால் கர்த்தரோடு இருந்து நம்ம செய்கிறோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம இடத்துல இருக்கிறதான்றதான் கேள்வியை. அழகாக நம்ம கேள்வி. இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். த கிரேட்டஸ்ட் ட்ராஜடி இஸ் நாட் லூசிங் யுவர் க்ரௌன். மிக வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா, உன் கிரீடத்தை இழப்பது அல்ல. The greatest tragedy is losing God's presence while still you are wearing the crown. மிக மோசமான ஒரு நிலை என்ன தெரியுமா? கிரீடம் இருக்கும்போதே தேவ பிரசனத்தை இழந்தது தெரியாமல் இருக்கிறோம் பார்த்தியா? அதுதான் மிக மோசமான ஒரு விஷயம். The danger is not being far from church. சபை விட்டு வெகு தூரம் இருப்பது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அல்ல. The danger is being far from God while sitting in the church. சபை விட்டு வெகு தூரம் இருப்பது ஆபத்தான விஷயம் இல்லை. சபையில் இருக்கும்போது ஆண்டவரை விட்டு வெகு தூரம் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. அல்லேலூயா. Ask yourself, ஆண்டவர் இடத்துல நீ சொல்லு, உன்னையே நீ கேட்டுக்கொள். Am I resisting what God has called me to do? ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எனக்கு அது பிடிக்கலையா? யோசித்து பாரு. வாட் ஆர் யூ சர்ச்சிங்? நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாய்? சவுல் தன்னை கனம் பண்ண வேண்டும் என்று தேடிக்கொண்டு இருந்தான். சாமுவேல் ஒன்று சொல்கிறான், சவுல் ஒன்று சொல்கிறான். அதான் அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒன்று சவுல் இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறார். அது காதுக்குள்ளாக சவுலுடைய ராஜாவினுடைய செவிகளுக்குள்ளாக வரல. இவர் வேற ஒன்று சொல்லி கொண்டு இருக்கிறார். நல்ல கண்மா கேளு. கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்லுகிறோமோ அதை கேட்டு அதன்படி செய்யும்போது கனி கொடுக்கக்கூடிய ஒரு நபராய் நம்முடைய வாழ்க்கை கடந்து வரும். அல்லேலூயா. God wants you to walk in His purpose. அவருடைய நோக்கத்திற்கு நேராக, அவருடைய சித்தத்திற்கு நேராக, அவருடைய காரியத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். Abide in His presence. அவருடைய பிரசனத்தில், அவருடைய வார்த்தையில நாம் இணைந்திருக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்படி இணைந்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய நபராய் நம்மால் மாற முடியும். எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருந்தான், ஆனால் ஒருவன் மாத்திரமே அவன் மலைக்கு மேலாக அவன் ஏறினான். அல்லேலூயா. அந்த ஒருவன் சொல்றான், 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோனத்தான் தன் ஆயுததாரியை பார்த்து வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. when you abide in this God, நீ ஆண்டவரோடு நீ ஐக்கியப்பட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ளாக வந்து அந்த வார்த்தையின்படி வாழ்க்கை செயல்படும் போது அப்போ உன்னால சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார். ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ஆண்டவர் வாழ்க்கை அவரால் செய்ய முடியும் என்று உன்னால இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்குள்ளாக அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் பற்றி கொண்டு இந்த வார்த்தையின்படி நாம் இருக்கும்போது வருகிற நாட்கள், காலங்கள், ஒரு நாள், 2 நாள், 1 மாசம், 2 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் மாத்திரம் அல்ல, அவருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ரட்சிக்க கர்த்தருக்கு ஒரு தடையும் இருக்காது. ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் ரட்சிக்க, நம்மை விடுதலை செய்ய கர்த்தருக்கு தடையே வராது. நீ கர்த்தருக்குள்ளாக நீ நிலைத்திருக்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். செய்தி முடிக்கல, இன்னும் 11 பேஜ் இருக்கு. ஸ்டில் ஐ ஹவ் காட் 11 பேஜஸ். 11 பேஜ் அப்படின்னா 2 மணி நேரம்னு அர்த்தம். 5 பேஜ் 1 hour. அதுதான் என்னுடைய கணக்கு. 5 பேஜ் 1 hour. அப்படின்னா 11 பேஜ்னா எத்தனை ஹவர்? 2 மணி நேரம் இருக்கு. அல்லேலூயா. இந்த செய்தியை நான் எடுக்கும் போது நான் எப்படி எடுத்தேன் தெரியுமா? யோனத்தான் தான் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. என் செய்தியின் தலைப்பு நான் எடுத்தது
போவோம் வா. போலாம் வா, அதான் என் செய்தியின் தலைப்பு. எப்படி? போலாம் வா, கம் லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. எங்க போலாம் வா, அதுதான் செய்தியே. ஆனா இந்த செய்தியே வேற மாதிரி மாறிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். இது ஒரு செய்தியை நான் எடுத்தேன். இந்த செய்தி எடுக்கும் போதே இன்னொரு செய்தி வந்துச்சு. என்ன தெரியுமா செய்தி வந்துச்சு? நான் வாசிக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. செய்தியின் தலைப்பு வந்து ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. இதுதான். இதுவும் எடுக்கல. என்னதான் எடுத்த? கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இது எல்லாத்தையும் தாண்டி அது முன்னாடி வந்துருச்சு. அல்லேலூயா, அதுதான் கர்த்தருடைய சித்தம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் தானே அப்பா உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் கடந்து வந்ததற்காக நன்றி. ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் கேட்பது மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்யக்கூடியவர்களாக, நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாய் மாற ஆண்டவர், நீர் எதிர்பார்க்கிற ஒரு கனி கொடுக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்தீங்க. உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்தார் என்ற அந்த வார்த்தை வாக்கு தத்தம் ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த சவுலுடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் செய்யாதபடி எங்களுக்கு துணையாக நிற்பீராக. உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வார்த்தையின் வல்லமையின் ஆவியானவரும் எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை தேற்றுவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு துணையாக நின்று வருகிற நாட்கள் காலங்கள் ஆசீர்வாதமாக, சமாதானமாக, சந்தோஷமாக, வெற்றியாக, ஜெயமாக, விடுதலையோடு நாங்கள் கடந்து வர உதவி செய்யுங்க. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்த காரியங்களை வாய்க்க செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் பெரிய காரியங்களை இயேசுவுக்காக நீர் எதிர்பார்க்கிற ஒரு நபராய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பெரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.